Hi, hello and welcome to my channel Charlotte Accounts. Class 11 கான final accounts with adjustments chapter 13. இதில் நம்ம பார்க்க போகிறது exercise sum number 70 and this is almost the final sum for the 11th standard in final accounts. Okay, so இங்கே சில particularஸ்லாம் கொடுத்துருக்காங்க and they have given the adjustments and also they have asked us to prepare trading, profit and loss account and the balance sheet. Okay, adjustments பார்த்தீங்கன்னா stock on 31st March 2018 இது வந்து நமக்கு closing stock இது ரெண்டு இடத்துல வரும் நமக்கு தெரியும் trading உடைய credit side plus balance sheetல asset side then income tax of Sangeeta paid இது என்னன்னா questionல வந்து இது வந்து information from the books of Sangeeta so இது வந்து Sangeeta அப்படிங்கிறவங்க வந்து owner so owner has paid the tax இது வந்து நாம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா she has withdrawn from the பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்து இதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணணும் ஓகே அண்ட் தென் இதை நாம் எப்படி ரெண்டு இடத்துல எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் இது ட்ராயிங்ஸ் அப்படின்னு ட்ரீட் பண்ணும்போது கேபிட்டல்லேருந்து வி ஹாவ் டு கேபிட்டல்லேருந்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் ட்ராயிங்ஸை நம்ம லெஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நாம் இந்த இன்கம் டேக்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ட்ராயிங்ஸாக கன்சிடர் பண்ணி இதையும் நம்ம லெஸ் பண்ணி காமிக்கிறோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன அப்படின்னா இவரோட இந்த சங்கீதாவுடைய கேஷ் பேலன்ஸும் ரெடியூஸ் ஆகுறது அப்படின்னால இன்னொரு இடம் என்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லையும் என்ன பண்ணணும் இந்த கேஷ் அட் பேங்க்லேருந்து லெஸ் பண்ணணும் ஸோ இது நம்ம எஃபெக்ட் பண்ணுறது ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட்டில் தான் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் கேபிட்டலோட டிடெக்ட் பண்ணி காமிக்கணும் அண்ட் அட் த சேம் டைம் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் பேங்க் பேலன்ஸ்ல இருந்தும் டிடெக்ட் பண்ணி காமிக்கணும் ஓகே திஸ் அமௌண்ட் இஸ் ரெடியூஸ்ட் போத் இன் த liability side and also in the asset side okay next provide interest on capital இது நமக்கு தெரியும் interest on capital வந்து ரெண்டு இடத்துல வரணும் ஒன்று வந்து P&L உடைய டெபிட் சைட் இன்னொன்று வந்து பேலன்ஸ் ஷீட்டில் liability சைடில் we have to add P&L உடைய டெபிட் சைட் and then பேலன்ஸ் ஷீட்டில் liability சைட் and then provide managerial remuneration at 10% of net profit before charging such commission ஸோ இது வந்து நமக்கு P&L உடைய டெபிட் சைடில் ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் liability சைட் இட் இஸ் அ அமௌண்ட் விச் வி ஹாவ் டு பே டு த மேனேஜர் வி ஆர் liable ஓகே ஸோ இதுதான் இந்த ரெண்டு அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்கிறது ரெண்டு இடத்துல வர வேண்டியது இதுதான் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம் we can fix it with the trading P&L and balance sheet so I have written the format and kept ready for the trading P&L and the balance sheet so first பார்த்தீங்கன்னா tradingல opening stock it is given as 12,000 and then purchase it is given as 75,000 sales it is given as 95,000 and then closing stock நமக்கு adjustmentsல கொடுத்திருக்காங்க rupees 14,200 apart from that வேற ஏதாவது இருக்கானா nothing okay so when we add the credit side of the P&L account we get 1,09,200 and debit side ல வந்து 87,000 and when we deduct 1,09,200 from 87,000 we get 22,200 which is the gross profit which we have to transfer to the P&L account so to gross profit transfer to P&L account so by gross profit 22,200 right so இப்போ நம்ம profit and loss accountல என்னெல்லாம் போடணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இது வந்து capital which will be shown in the balance sheetல liability sideல நம்ம காமிக்கிறோம் so இது வந்து capital it is rupees 20,000 inner columnல போடுறேன் and then next இது வந்து bills receivable it should be shown in the இது வந்து liability side இது asset side of the balance sheet bills payable வந்து liability side of balance sheet trading உடைய debit side purchase trading உடைய credit sales trading உடைய debit side opening stock drawings balance sheetல liability side salaries P&L உடைய debit side establishment expenses P&L உடைய debit side advertisement P&L உடைய debit side furniture balance sheetல assets cash at bank balance sheetல assets miscellaneous receipts P&L உடைய credit side because it is a receipt income right so we are going to fix it accordingly
then bills receivable rupees 8,000, then bills payable, it should come in the liability side. I am writing at the end because we have to make certain adjustments. Bills payable rupees 10,500, and then purchase sales over, opening stock over, drawings இங்க பண்ணனும். Salaries P&L உடைய debit sideல 2 salaries 6,600, 2 establishment expenses rupees 4,500, 2 advertisement rupees 2,300, furniture balance sheet la asset side la furniture rupees 10,000, cash at bank inner column la எழுதுறேன் because we have to deduct the income tax 3,200, miscellaneous receipts comes under the P&L உடைய credit side la miscellaneous receipts 600. ஓகே, நவ் இதில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் மேனேஜர்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம பண்ணணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு ஒன்று இருக்குது 10%. ஸோ கேபிட்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000. இந்த 20,000ல 10%னா 2,000 நமக்கு வரும். அது நமக்கு P&L உடைய டெபிட் சைடில் to interest on capital rupees 2,000 plus இங்கே நம்ம ஆட் பண்ணணும். when we are doing the balance sheet we can do it. அடுத்தது இங்கே வந்து ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டு இடத்துல வரணும் இல்லையா, 14,200. ஸோ ஸ்டாக் ரெண்டு இடத்துல வரணும், முடிச்சாச்சு. டேக்ஸ் இனிமே தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒன்று வந்து P&L உடைய டெபிட், அது முடிச்சாச்சு. then we will do in the balance sheet. Now we have to focus on the managerial remuneration at 10% before charging such commission. before charging na ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை, ஜஸ்ட் இந்த டோட்டல் ஆட் பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணிட்டு வர அமௌண்ட்ல we have to calculate 10% and then we have to write. okay, so balance sheet, sorry, profit and loss account credit side la if we add we get 22,800, and when we add the debit side of the profit and loss account we get 15,400. so இந்த 22,800 ல இருந்து 15,400 subtract பண்ணா we get 7,400. so before charging such commission அப்படிங்கறதுனால இந்த 7,400 ல net profitக்கு முன்னாடி அவருக்கு நம்ம கமிஷன் கொடுத்தாகணும். 7,400 ல 10% calculate பண்ணா 740. இதுதான் நம்ம மேனேஜருக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் அமௌண்ட். ஸோ அது வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் to managers commission rupees 740 அப்படின்னு போட்டுருணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நமக்கு கிரெடிட் சைடில் 22,800 இருக்கு, அதுக்கு கூட இந்த சைடில் டெபிட் சைடில் 15,400 ஏற்கனவே இருக்கு, பிளஸ் இந்த 740 நம்ம ஆட் பண்ணால் we get 16,140. ஓகே, இதில் 22,800 நம்ம சப்ராக்ட் பண்ணால் we get 6,660 which is our net profit. 6,660 which is the net profit to net profit. okay, now next step நம்ம balance sheet க்கு போறோம். இந்த balance sheetல capital கூட நம்ம usually add பண்றது net profit. when we add net profit 6,660 add பண்ணா நமக்கு 26,660. so இது கூட நம்ம interest on capital இருக்கு இல்லையா, அதையும் add பண்ணணும். okay, interest on capital வந்து 2,000. so we get 28,660. next drawings நமக்கு சம்ல இருக்கு, அதை மைனஸ் பண்ணணும். drawings வந்து 4,500 which is given in our question. drawings rupees 4,500. அதை நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா we get 24,160. and then இதுக்கு கூட இன்னொரு drawings நான் சொன்னேன் இல்லையா, அந்த tax. ஸோ drawings தான் அதுவும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், பிகாஸ் ஓனரோடைய டேக்ஸ் பே பண்ணதுனால அதை நம்ம drawing-ஆக எடுத்துக்கிறோம். if we less rupees 800 we get 23,360.
ஓகே, அது தவிர்த்து நமக்கு பில்ஸ் பேபிள் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இந்த மேனேஜர்ஸ் கமிஷன் நம்ம ஒரு இடத்துல தான் போட்டிருக்கோம், இன்னொரு இடம் இது. ஸோ மேனேஜர்ஸ் கமிஷன் ₹740. ஓகே, ஸோ இது நம்ம முடிச்சாச்சு. இந்த சைடில் என்ன பண்ணணும்னா, இந்த டேக்ஸை வந்து நம்ம கேஷ்லேருந்து, கேஷ் அட் பேங்க்லேருந்து we have to reduce ₹800 பிகாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குது 2 இடத்துல வரணும் அப்படிங்கிறதுனால, இது வந்து பர்சனல், அதாவது ஓனரே எடுத்ததுனால இது நம்ம டிராயிங்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் வந்து இது 2 எஃபெக்டும் நமக்கு பேலன்ஸ் ஷீட்லேயே வந்துடுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் நமக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நமக்கு தெரியும், P&L உடைய டெபிட் சைட் ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். இது மட்டும்தான் நமக்கு மாறுது பிகாஸ் இது வந்து ஓனர் வித்ட்ரா பண்ண மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம இது டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டாக ட்ரீட் பண்ணி இது வந்து லயபிலிட்டிஸ்லேருந்தும் கேபிட்டலில் டிடெக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் அசட்ஸில் பேங்க் பேலன்ஸ்லேருந்தும் நம்ம டிடெக்ட் பண்ணி காமிக்கிறோம். மேனேஜர்ஸ் ரெமுனரேஷன் விச் இஸ் லைபிள், வி ஆர் லைபிள் டு பே, ஸோ அதனால லைபிலிட்டி சைடில் வருது. எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால அது வந்து P&L டெபிட் சைட்லேயும் நமக்கு வருது. ஓகே, நவ் திஸ் இஸ் த almost we have written everything, furniture, cash at bank, stock, over. So நம்ம இப்போ total பண்ண போறோம். Asset side, I'm going to total the asset side. 8,000 plus 10,000 plus 2,400 plus 14,200 gives you 34,600. 34,600 in the asset side. Let us calculate the liabilities. 23,360 plus 10,500 plus 740 gives you 34,600. Okay, our answer is correct, 34,600. So this is a solution regarding exercise sum number 17 in final accounts with adjustments. This is a solution. Hope you are clear with the final accounts with adjustments. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கும் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த 2 எஃபெக்ட் எப்படி வருங்கிறதெல்லாம் ப்ரீவியஸாக ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் வீடியோவில் போட்டிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ அண்ட் ரெஃபர் டு தட் விச் ஐ ஹவ் given in the description box. Okay, hope you are clear with this. We'll meet you in the next class with some other topic. Thank you children. Final accounts over.